இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட் கஸ்டர்ட் அண்ட் ரோஸ் மில்க். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இந்த ரெண்டு ரெசிபியோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எடுத்துருக்க பாலை இதில் சேர்த்துடலாம். பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே பால் சேர்த்துருங்க, அப்போ தான் ஸ்மெல்லு வராது. இப்போ இதை நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் பொங்கிடாமல் பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்காகணும். பால் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பாலில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஆகிடக்கூடாது. உடனே நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்க கேப்பில் இப்போ நம்ம ரோஸ் மில்கை ரெடி பண்ணிடலாம். நான் காய்ச்சி ஆற வச்சு பால் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சுகர் சேர்த்துக்கிறேன். நான் என்னோட கார்டன்லேயே இருந்து ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் பியூர்லி நேச்சுரலாக இருக்கணும், அதனால் நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, நேச்சுரலான டேஸ்டியான ரோஸ் மில்க் சர்வ் பண்ண தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க கஸ்டர்டில் நமக்கு ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் ஸ்ட்ராபெரி, 1/2 கப் பனானா, 1/2 கப் போமோகிரானட், 1/2 கப் ஆப்பிள் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேமியா வேக வச்சு இது சேர்த்துக்கலாம், இல்லை ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கோல்டாக நல்லா சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி ரெண்டும் தயார். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.